சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். இரவோடு இரவாக அதிமுகவில் கூண்டோடு ஐக்கியம். காலையிலே ஸ்டாலின் மிச்சைக்கு சாக் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவின் முக்கிய மூத்த நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சியில் நீங்கினார் என்பது அனைவரும் அறிந்ததே. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கியதால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து யாரும் எதிர்பாராத விதமாக அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயும் அவரை அரவணைத்து அவருக்கு மிக முக்கிய பொறுப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக சமீப காலமாகவே தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் இபிஎஸ் தீவிரம் காட்டி வருகிறார். 2026 தேர்தலை முன்னிட்டு மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியில் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மிக தீவிரம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில்தான் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக்கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினரை சேர்ந்த 170க்கும் மேற்பட்டோர் இபிஎஸ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்ட சம்பவம் அவர்களுக்கு கட்சி துண்டு போர்த்தி வரவேற்று இபிஎஸ் தேர்தல் களத்தில் பார்ப்போம், கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்பதையும் தற்போது பம்பரம் போல் செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இந்த ஒரு சம்பவமானது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை பாருங்க நண்பா.